Next நம்ம பார்க்க போது differential geometryல normal property of geodesic. இதில் நம்ம ரிசல்ட் என்ன எழுதுவோம் அப்படின்னா principal normality a point on the curve is a surface normal at same point. ரெண்டுமே principal normal surface normal ரெண்டுமே same point எடுத்துப்போம். அந்த curve அப்படிங்கிறது நமக்கு geodesic proof பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம நார்மல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜியோடெசிங் சொல்லுவோம். ஸோ யூங்கிறது நம்ம யூ ஆஃப்டின்னு எழுதுவோம், விங்கிறது வி ஆஃப்டின்னு எழுதுவோம். ஸோ அந்த சர்ஃபேஸை ஆர் வெக்டர் அப்படின்னு எழுதுவோம். ஸோ ஆர் வெக்டர் ஆஃப் யூ கமா வி. நெக்ஸ்ட் அந்த கர்வ் ஆன் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது ஆர் வெக்டர் ஆஃப் டி அப்படின்னா யூ ஆஃப் டி இன்ட்டு வி ஆஃப் டின்னு எழுதலாம். சரியா? ஸோ டியில் நமக்கு என்ன டேர்ம்ஸ் இருக்கும்? யூவி யூ டாட் வி டாட்னு இருக்கும். ஸோ 1/2 டிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்ம் படி u dot square 2f u dot v dot plus g v dot square எழுதலாம். ஸோ இந்த ஹோல் டேர்மையும் s dot square எழுதலாமா? அதாவது ds squared அப்படிங்கிறத நம்ம இப்படி எழுதுவோம். ஸோ s dot அப்படிங்கிறத நம்ம dry அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நமக்கு r dot. ஸோ இதை நம்ம என்ன எழுதுகிறோம் அப்படின்னா ds by dt அப்படிங்கிறத dr by dtன்னு எழுதுகிறோம். சரியா? ஸோ இங்கே என்ன எழுதிக்கிறோம் அப்படின்னா ஆர் டாட் ஸ்கொயர்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஆர் டாட்டை டிஆர் பை டிடின்னு எழுதலாமா? இதை யூவி டேர்ம் இன்க்ளூட் பண்ணி செயின் ரூல் அப்ளை பண்ணி எழுதுகிறோம். ஓகே, ஸோ ஆரில் யூவும் இருக்குது வியும் இருக்குது. ஓகே, ஸோ டோ ஆர் பை டோ யூ இன்ட்டு டியூ பை டிடி ப்ளஸ் டோ ஆர் பை டோ வி இன்ட்டு டிவி பை டிடின்னு இருக்கும். டோ ஆர் பை டோ யூங்கிறது நமக்கு R1 வெக்டர், டியூ பை டிடிங்கிறது யூ டாட். ஸோ ஆர் டாட் அப்படிங்கிறத டோ ஆர் பை டோ விங்கிறது R2 dv by dtங்கிறது v dot. ஸோ இந்த ஈக்குவேஷனை 2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஆர் டாட் வேல்யூ ரிசல்ட் ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டோ டி பை டோ யூ டாட் ஃபைன் பண்ணுறோம். ஸோ யூ டாட் அப்படிங்கும்போது நமக்கு இங்கே என்ன இருக்கும்? 1/2ங்கிறப்ப 2 ஆர் டாட் இன்ட்டு ஆர் டாட்டை யூ டாட் வழியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ டோ ஆர் டாட் பை டோ யூ டாட்னு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். 2 கேன்சல் ஆகிடும். சரியா? ஸோ ஆர் டாட் டோ பை டோ யூ டாட் ஆஃப் ஆர் டாட்டுக்கு நம்ம ரிசல்ட் ஈக்குவேஷன் 2 யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதை இங்கே கொண்டு வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ யூ டாட் R1 ப்ளஸ் வி டாட் R2 அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு யூ டாட் வழியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட் டேர்ம் மட்டும் தான் வரும். ஸோ யூ டாட் வழியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வேல்யூ 1, வி டாட் பண்ணும்போது 0. ஸோ டோ டி பை டோ யூ டாட் அப்படிங்கிறத ஆர் டாட் இன்ட்டு R1 எழுதுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி டோ டி பை டோ யூ ஃபைன் பண்ணுறோம். ஸோ யூங்கிறப்போ ஆரில் நமக்கு யூ டேர்ம் இருக்குது. ஸோ 1/2 இன்ட்டு 2 ஆர் டாட். நெக்ஸ்ட்டு ஆர் டாட்டை யூ வழியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஸோ டோ ஆர் டாட் பை டோ யூன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஆர் டாட்டுக்கு நம்ம ஈக்குவேஷன் 2 அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ யூ டாட் R1 ப்ளஸ் வி டாட் R2 அப்படிங்கிற ரிசல்ட் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் நமக்கு ஆர் டாட்டுங்கிறது ஃபிக்ஸ்டு. ஓகே, ஸோ யூ டாட் அப்படி வச்சுக்கிறோம். ஆக்சுவலாக நமக்கு R1 இருக்குது. ஸோ R1 யூ பொறுத்து பண்ணும்போது R11 எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு வி டாட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். R2ங்கிறதுக்கு ஸோ யூ பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது R1. ஸோ அதான் நம்ம R12ன்னு எழுதிக்கிறோம். சரியா? நெக்ஸ்ட்டு இந்த டேர்மை நம்ம டிஃப்ரென்ஷியல் ஆஃப் R1 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ டிஃப்ரென்ஷியல் ஆஃப் R1 எழுதுறப்ப ஸோ R1 பொறுத்து பண்ணும்போது யூ டாட் R11 கிடச்சிரும். ஸோ இந்த ஹோல் ரிசல்ட்டை நம்ம டி பை டிடி ஆஃப் R1ன்னு எழுதுகிறோம். நெக்ஸ்ட் டி பை டிடி ஆஃப் R1ங்கிறது R1 டாட்னு எழுதிடலாமா? ஸோ நமக்கு டோ டி பை டோ யூவோட வேல்யூ ஆர் டாட் இன்ட்டு R1 டாட். ஸோ அந்த வேல்யூ எல்லாத்தையும் ஒன்று தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ டி பை டிடி ஆஃப் டோ டி பை டோ யூ டாட்டுக்கு ஆர் டாட் இன்ட்டு R1 மைனஸ் டோ டி பை டோ யூக்கு ஆர் டாட் இன்ட்டு R1 டாட்ன்ட்டு. ஸோ அகெயின் இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ யூவி பேட்டர்னில் இருக்குது. ஸோ யூ வேல்யூ அப்படியே வச்சுட்டு வி வேல்யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வி வேல்யூ அப்படியே வச்சுட்டு யூ வேல்யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ ஆர் டாட்டை பண்ணும்போது R1 டாட் ஓகேவா இன்ட்டு R1 டாட் ப்ளஸ் இந்த R1 டாட்டை வச்சுட்டு அதாவது ஆர் டாட்டை பண்ணும்போது ஆர் டபுள் டாட் இன்ட்டு R1 நமக்கு ரிசல்ட் கிடச்சிடும். ஆக்சுவலாக 2 டேர்ம் மாற்றி எழுதியிருக்காங்க. பட் யூவி பேட்டர்னில் நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது 2 டேர்ம் காமனாக இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா யூ அப்படிங்கிறது நமக்கு இந்த ரிசல்ட் தெரியும். இது ஜியோடெசிக் ஈக்குவேஷன். ஸோ நமக்கு அதில் என்ன கிடச்சிருக்கு? ஆர் டபுள் டாட் இன்ட்டு R1 கிடச்சிருக்கா? அதே மாதிரி சிமிலர் வியோட வேல்யூ நம்ம எழுதிடலாம். ஸோ இது நம்ம பேராமீட்டர் எஸ் வழியாக எழுதுகிறோம் அப்படின்னா இங்கே ஆர் டபுள் டாட் அப்படிங்கிறது ஆர் டபுள் டேஷ்னும் சேஞ்ச் ஆகிடும். ஸோ யூவோட வேல்யூ அப்படிங்கிறது ஆர் டபுள் டேஷ் இன்ட்டு R1 வெக்டர், வியோட வேல்யூங்கிறது ஆர் டபுள் டேஷ் இன்ட்டு R2 வெக்டர். ஸோ இதில் யூ வேல்யூ வி வேல்யூ 0 அப்படின்னா இந்த ஹோல் டேர்ம் நமக்கு என்னவாக தான் இருக்கும்? 0வாக தான். ஸோ இதுதான் கனாலிக்கல் ஜியோடெசிக் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இந்த 2 டேர்மும் எப்படி இருக்குது? ஏ டாட் பி ஈக்குவல் டு 0 இருக்குது. ஸோ ஏ பர்பண்டிகுலர் டு பின்னு எழுதலாமா? ஸோ அப்படிங்கிறப்போ ஆர் டபுள் டேஷ் அப்படிங்கிறது பர்பண்டிகுலர் டு R1 வெக்டருக்கும் R2 வெக்டருக்கும் எழுதிடலாம். சரியா? நெக்ஸ்ட்டு
டபுள் டேஷ்ங்கிறது பர்பண்டிகுலர் டேஞ்சன்ட் பிளேன் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் டைரக்ஷன் ஆஃப் சர்ஃபேஸ் நார்மல் அப்படிங்கிறப்போ n வெக்டர் வச்சு எழுதுவோம். ஸோ r டபுள் டேஷ் அப்படிங்கிறது t டேஷ்னு எழுதுவோம். t டேஷ் அப்படிங்கிறது காப்பா n வெக்டர். ஸோ இந்த கர்வுங்கிறது ஜியோடெசிக். ஸோ பிரின்சிபல் நார்மல் அட் எனி பாயிண்ட் ஆன் தி கர்வ் மஸ்ட் பி சர்ஃபேஸ் நார்மல். ஸோ ரெண்டு பிளைனுமே நமக்கு ஈக்குவல் தான் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. Next rectifying plane at a point on the curve in the same tangent at the point on this to the surface. Actually நம்ம இங்கே பிளேனுங்கிறது நார்மல் ரிலேஷன் சொல்லியிருக்கோம். ஸோ ரெக்டிஃபைங் பிளேன் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம டியும் பியும் தானே இருக்குது. ஸோ ரெக்டிஃபைங் பிளேன். ஸோ இது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜென்ரல் பேராமீட்டராக எழுதும்போது ஆக்சுவலாக இது ஈக்குவேஷன் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோமா, geodesic equation. So u into dou t by dou v dot minus v into dou t by dou u dot equal to 0. Actually u க்கு நமக்கு r dot r1 vector அப்படின்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு vக்கு r double dot into r2 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ dou t by dou u dotக்கு நமக்கு ரிசல்ட் தெரியும். அதே மாதிரி dou t by dou v dotக்கும் நமக்கு ரிசல்ட் தெரியும். ஸோ அப்ளை பண்ணும்போது இது நமக்கு எப்படி இருக்குது, a cross b டாட் சி கிராஸ் டி அப்படிங்கிறத நம்ம இது மாதிரி டிட்டர்மினன்ட் ஃபார்மேட்டில் எழுதலாமா. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் எப்படி இருக்கும், ஏ டாட் சி இன்ட்டு பி டாட் டி மைனஸ் ஏ பி டாட் சி இன்ட்டு ஏ டாட் டின்னு இருக்குமா. ஸோ இதில் ஏயோட வேல்யூ ஆர் டாட், சி பியோட வேல்யூ ஆர் டபுள் டாட், சியோட வேல்யூ r1, டியோட வேல்யூ r2. ஸோ இந்த ஹோல் டேர்மையும் ஏ கிராஸ் பி டாட் சி கிராஸ் டின்னு எழுதலாம். ஸோ இது வந்து பைனார்மல் அப்படிங்கிறது பர்பண்டிகுலர் டு சர்ஃபேஸ் நார்மல். இதுதான் நமக்கு நார்மல் ப்ராப்பர்ட்டின்னு தெரியுமா. ஸோ எனக்கு ப்ரூஃப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கிரேட் சர்க்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு கிரேட் சர்க்கிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த சர்க்கிளை கட் பண்ணுறது தான் நம்ம ஜியோடெசிக்னு சொல்லுவோம். ஸோ அதுவுமே நமக்கு நார்மல் ப்ராப்பர்ட்டி ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெரிடியன் இருக்கும். ஸோ அதையும் நம்ம நார்மல் ப்ராப்பர்ட்டியில் இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் தான் ப்ரூஃப் எனஃப்.